السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற முஃமின்களான அனைவரின் மீதும் உண்டாவதாக. சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் பாதையில் அனைவரையும் அழைத்துடுவோம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் 200 கோடிக்கும் மேலாக முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், சவுதி அரேபியாவில் புதுப்பிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலக அளவில் பல்கி பெருகி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பின்பாக இந்த அழைப்பு பணியின் உடைய அந்த செயல்கள் இருந்ததினால்தான் இவ்வளவு முஸ்லிம்கள் பல்கி பெருகியிருக்கிறார். ஏதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாரோ ஒருவரோ அல்லது ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களோ ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களோ அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைப்பு பணியை கையில் எடுத்து அதிலே தொய்வில்லாமல் ஒரு அலட்சியம் காட்டாமல் அக்கறையோடு செயல்பட்டதினால்தான் இன்ற அளவிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்கள் மத்தியிலே இன்னும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய அழைப்பு பணி அவசியம் ஏன், எதற்கு என்று பார்த்தால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலக அளவில் முதல் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்ல. உலகத்துல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது 2வது இடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அழைப்பு விடுத்து இஸ்லாத்தில் மக்களை இணைய வைத்து இந்த இஸ்லாத்தை முதல் மதமாக மார்க்கமாக கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டுமா என்றால் அதற்காக அல்ல. இந்த அழைப்பு பணியை நாம் செய்வதன் மூலமாக ஈமான் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உள்ளம் உறுதியாகும், நம்மளுடைய ஈமான் பலப்படும். அழைப்பு பணியை செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்மளுடைய நேரங்கள் அர்ப்பணிப்புகள் அதிகமாகும். அழைப்பு பணி செய்ய செய்ய இந்த மார்க்கத்தில் அதிகமான ஒரு தொடர்புள்ள பலமுள்ள ஒரு ஏநம்பிக்கையாளராக நாம ஆக முடியும். அதற்காகத்தான் நாம அழைப்பு பணியை கையில் எடுத்து சொல்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு ஈமான் என்பது நம்முடைய உள்ளங்களில் குறைந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? நாம எந்த கொள்கையை சார்ந்திருக்கிறோமோ அந்த கொள்கையை பற்றி பிறரிடத்தில் பேசி அதன் பக்கம் அழைப்பு விடுக்காத காரணத்தினால்தான் நம்முடைய ஈமான் பலவீனப்பட்டு போகிறது. சைத்தானுடைய ஆதிக்கம் நம்மிடத்திலும் அதிகமாகிறது.
அதாவது இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சைத்தானுடைய வழிகளில் செல்கிறார்கள். அவர்களை அழைக்க வேண்டிய இறை நம்பிக்கையாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நாளுக்கு நாள் சைத்தானுடைய எண்ணங்களுக்கும் ஊசலாட்டங்களுக்கும் அடிமைப்பட்டு ஈமானிலே ஒரு வளைகளும் ஏற்படுவதை நாம பார்ப்போம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பலமுள்ள ஈமான் கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். பலமுள்ள ஈமான் கொண்டவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அதற்கு உதாரணமாக ஒரு நபி தோழரை நாம பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாதையில நடந்து வந்தால் சைத்தான் என்ன செய்வான்? அடுத்த பாதையை தேடி விரைந்து ஓடக்கூடியவனாக இருப்பான். என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஈமானுடைய பிடிப்புள்ளவர்களாக, இறையச்சத்தில் அதிகம் உடையவர்களாக, இறை வணக்கத்தில் இறைவனை நேசிப்பதில் பலமுள்ள ஒரு மூமினாக இருந்த காரணத்தினால்தான் சைத்தான் அவர்களை பார்த்து என்ன செஞ்சான்? விரைந்து ஓடணும். அந்த மாதிரி இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க? அறிவுரையா சொல்றாங்க. அப்ப அந்த ஈமானை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், பலவீனம் இல்லாமல் அதை பாதுகாக்க வேண்டும் என்றால், நாம இந்த இருக்கக்கூடிய கொள்கையிலே உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும் என்றால், இந்த கொள்கையை பற்றி பிற மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லும், அழைப்பு கொடுக்கும். இதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக நாம ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? நாம ஒவ்வொருவருமே இந்த அழைப்பு பணி செய்வதில் பின்தங்கியவர்களாக இருக்கும். நீங்க உலக அளவுல எடுத்து பாருங்க, தீமைகள் அதிகமாக பழகி பெருகியிருக்கிறதா, நன்மைகள் அதிகமாக பழகி பெருகியிருக்கிறதா என்றால் தீமைகள் தான் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. சைத்தானுடைய செயல்கள் ஆதிக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்ப இது மாதிரியான வேளையில் இறை நம்பிக்கையாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? தீமைகள் ஒரு பக்கம் அதிகரித்து சென்று கொண்டே இருக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் மார்க்க விஷயங்களை உறுதியாக இருந்து அதை பரப்பிக் கொண்டு மார்க்க விஷயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்னவாகும்? அந்த தீமைகள் பல்கி பெருகி மார்க்க விஷயங்கள் மக்கள் மத்தியிலே குறைந்து அனைவரும் அந்த தீமைக்கு உள்ளாகி விடும். அதனாலதான் சொல்றோம், மக்களை அல்லாஹ்வின் பாதையிலே அழைப்பு பணி செய்வதற்காக நாம முன்வரணும். அதற்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கணும். அதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்கணும். அல்லாஹ்வுடைய விருப்பம் நம் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாதையிலே நம்முடைய உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்வோம்னா, சில காலங்களில் பின்தங்கி விடுறோம் அல்லது பலவீனப்பட்டு விடுகிறோம். நமக்கான ஏதாவது ஒரு காரணத்தை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில இன்றைக்கு மார்க்கங்களுக்கு வகுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது, கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னா நமக்கு வேலை இருக்குது, அல்லது ஊருக்கு போகணும், அல்லது ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அந்த சபைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக அதிலிருந்து எப்படியாவது தப்பிப்பதற்கான காரணங்களை சொல்லிக் கொண்டோம். இன்னும் சொல்ல போனால் உடல் அளவில் நமக்கு நாம் என்ன செய்றோம்? பலவீனப்படுத்திக் கொண்டு ஏதாவது உடல் முடியல, காய்ச்சல், தலைவலி, இப்படியான காரணங்களை சொல்லிக்கொண்டே நாம் என்ன செய்றோம்? காலத்தை கடத்தி கொண்டிருக்கோம். இதனால் எவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் இழக்கிறோம் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த சமுதாயத்தில் ஒரு நபி தோழரிடம் இருந்து ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கிறோம். நபி தோழர்கள் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் பொருளாதாரங்களையும் அர்ப்பணித்தார்கள் என்பதில் நாம வரலாறுகளை சற்று படித்து பார்த்தோம் என்று சொன்னாலும் இந்த இஸ்லாத்திற்காகவே அர்ப்பணிக்க வேண்டும், என்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன குறை வச்சிருக்கிறான்? எல்லா விதத்திலையும் நாம சிறப்பாக இருக்கும். எந்த வகையிலாவது குறைவாக இருக்கிறோமா? செல்வத்தில ஓரளவுக்கு பரக்கத்தாக இருக்கும்.
யாரிடத்தும் கையேந்தக்கூடிய நிலையில் நாம இல்லை. நாம உடுத்தக்கூடிய ஆடைகள் பரக்கத்தாக இருக்கு. நாம வசிக்கக்கூடிய இடம், வீடுகள் பல மாடுகளாக காட்சியிருக்கிறது. எல்லா வகைகளிலும் பரக்கத்தான நிலையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாம அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நேரங்கள் காலங்களை செலவு செய்யலாம். ஆனால் நாம் என்ன செய்யறோம்னா, பொய்யான காரணங்களை அல்லது ஏதாவது ஒரு காரணங்களை கண்டுபிடித்து அதிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை, அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற ஒரு நபி தோழர். அவர் பிறவிலே திருடராக இருந்தவர். அவருடைய பிறப்பு கண் தெரியாதவர்களாகத்தான் பிறந்தார். அவருடைய தாயார் எப்படி சொல்லி அழைப்பாங்கன்னு சொன்னா, உம்மி மக்தும், கண் பார்வையற்றவருடைய தாயார் என்று சொல்லிதான் அவருடைய தாயாரை அழைப்பாங்க. இந்த நபி தோழர் மக்காவில் இஸ்லாத்தை நபிகள் பெருமானார் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த நபி தோழர் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான உறவினர். கத்திஜா நாயகி இருக்காங்கல்ல, அவர்களுடைய மாமாவுடைய மகன் தான் யாரு? அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற நபி தோழர். பார்வையிலே கண் தெரியாது. நபிகள் பெருமானார் அவர்களுடைய அந்த கொள்கையை செவி வழியாக ஏற்று ரசூலுல்லாஹ் நேரடியாக கூட பார்க்க முடியாது. கண் தெரியாதுன்னா பார்க்க முடியாதுல்ல, செவி வழியாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் இந்த இஸ்லாத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான தியானங்களை செய்கிறார். சாதாரணமாக இஸ்லாத்தை அன்றைய காலகட்டத்தில் யாரேனும் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருந்து, அம்மார்ல இருந்து, யாசிரில இருந்து, சுமையா ரலியல்லாஹு இருந்து, ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனைகள், கடுமையான கொடுமைகள் அந்த குறைசி குல தலைவர்கள் கொடுத்தாங்க. சரி, ஒரு விஷயத்தையாவது விட்டு கொடுத்தாங்களா? கண் பார்வையற்றவர் போய் உலகத்தோம் அப்படின்னு இருந்தாங்களா? எப்படி அந்த நபி தோழர்களெல்லாம் சித்திரவதைகளை செய்தார்களோ அதே போன்ற சித்திரவதைகளை இவர்கள் செய்தார். கண் பார்வை கிடையாது, குருடாக இருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டதற்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை சித்திரவதைகளையும் சகித்துக் கொண்டு இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறாங்கிறத பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மக்காவுல எல்லோரும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, உயர்ந்த குலத்து தலைவர்கள் எல்லாம் சந்தித்து பேசிவிட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும், அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிட்டால் நம்மை நம்பிக்கை கொண்ட இந்த மக்கள் சிரமப்பட மாட்டார்கள் என்று சொல்லி உயர்ந்த குல தலைவர்களிடத்துல போய் இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்பொழுது அபூஜஹல் இருக்கிறாரு, உத்துபா இருக்கிறான், சைபா இருக்கிறான், இந்த குறைசி குலத்துல தலைவர்களாக இருப்பாங்கல்ல, அவரிடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அந்த வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான டிமாண்ட் என்ன? முகமதே, நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாம் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், அதுல எங்களுக்கு மாற்றத்திற்கு கிடையாது. ஆனால் நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் வர வேண்டும் என்றால் எங்களை நீங்கள் அழைத்தால் உங்களுடைய மக்களில் அடித்தட்டு மக்கள் இருப்பாங்கல்ல, ஏழ்மையான ஒரு வசதி குறைவாக, அந்த மாதிரியான மக்களை ஒரு பாதையாக ஒரு இடத்திலையும் எந்த ஒரு இடத்திலையும் வைத்துத்தான் பார்ப்போம். ஏற்றத்தாழ்வுகளை அந்த இடத்துல கொண்டு வரலாம். எங்களுக்கு நீ மார்க்க உபதேசம் செய்தால் அவர்களோடு அமர வைக்கக்கூடாது. எங்களுக்கு உண்டான குறைச்சி குணம் என்பது உயர்ந்தது. நாங்கள் செல்வம் படைத்தவர்கள், நாங்கள் தலைவர்களாக இருக்கிறோம்.
எங்களையும் அவர்களையும் நீங்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக உட்காரக்கூடாது. இந்த ஏற்றத்தாழ்வுக்கு நீங்கள் சம்மதித்தால் நாங்கள் இஸ்லாத்திற்கு வர தயார் என்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தை நபிகள் பெருமானார் இடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்றாரு, அந்த நேரத்துல கண் தெரியாது, காதும் அதிக செவிப்பும் அதிகமாக. பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் மற்ற திறமைகளை எல்லாம் அதிகமாக கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த மாற்றுத்திறனாளிகளை இன்றைக்கு என்ன செய்றாங்க, கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி அவர்கள் சமூகத்திலே கேவலமாக பார்க்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு பல சட்ட திருத்தங்களை இன்றைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அன்றைக்கு இந்த மாற்றுத்திறனாளிக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த குறைசிகளோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் என்ன செய்றாரு, ரசூலா இந்த சபையில இருக்கிறார் என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான கோபம் வருகிறது. எப்படிப்பட்ட கோபம்னா, இவங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கான அனைத்து பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் வைக்கக்கூடிய டிமாண்டே தான், தாழ்த்தப்பட்டவர்களும் சரி, அதே மாதிரி இந்த பலவீனமான நிலையில் இருக்கக்கூடியவர்களும் சரி, எங்களை இருவரையும் ஒருங்கிணைக்கவே கூடாது என்ற அந்த ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறான். அந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றான். ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான கோபத்தில் என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுக்கெடுக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவத்தை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நிறுத்தி இந்த குருடரை கண்ணியப்படுத்துகிறார். நபிகள் பெருமானார் அவர்களை கண்டிக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அபஸரத்தவல்லா அஞ்சாகுவாமா, தன்னிடம் வந்த அந்த குருடர் என்பதற்காக இந்த முஹம்மது கருதுகிறார், அலட்சியம் செய்கிறார். வமா யுதிரிக்க லா அல்லது ஸக்கா, அவர் தூயவராக இருக்கலாம் என உனக்கு எப்படி தெரியும்? குருடர் வர்றாரு, உன்னை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரு, உன் மீது அதிகமான பாசம் வைத்திருக்கிறாரு, இஸ்லாத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க துணிந்திருக்கிறார். இவர் சலாம் சொல்லும் போது அவரை அலட்சியப்படுத்திட்டு உன்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களே, அவங்களை நீ தூயவராக நல்லவர்களாக நினைக்கிறீங்களா? அவங்க நல்லவர்கள் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சுட்டு சொல்றான். அவங்களுக்கு தத்தோரு யார் அலட்சியம் செய்கிறானோ அவனுடைய வழியை நீ செய்கிற, அதாவது அலட்சியம் பண்றான், ஒரு டிமாண்ட் இருக்கிறான், அவனுக்கு நீ வழிய சொல்ற. அம்மா மன் ஜா وهو يخشى فأنت عنه بصدى فأنت عنه بلغى. இறைவனை அஞ்சி இடத்துல ஓடி வருகிறாரு, அவரை நீ அலட்சியம் செய்யான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான முறையில கண்டிக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்தது. உலகம் அழியக்கூடிய வரைக்கும் இந்த வரலாறு குர்ஆனில் இருந்து கொண்டே. கண் தெரியாத இந்த நபி தோழரை அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், ஒரு நபியை கண்டிக்கிறான், இயல்பாக எல்லாம் பேசுகிறான். அதனாலவே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அவர் எந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய சபைக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் இதை நினைவுபடுத்துவாங்களாம். யார் ஒரு விஷயத்தில் அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அவருடைய வரவு நல்வரவாகும். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி தெரியுமா? இவருக்காக அல்லாஹ் இந்த நபியை கண்டிச்சாங்கல்ல, இந்த அத்தியாயம் இந்த அளவிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது முகமது நபி அவர்களுடைய சொந்த வார்த்தையே கிடையாது, அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு உண்டான ஒரு அத்தாட்சி. இதுல இன்னொரு இந்த செய்தி அடங்கியிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய சபையில இவர் வரும்பொழுதெல்லாம் இவர் என்ன செய்வாங்க, பாராட்டி சீராட்டி அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்துல என்னை கண்டிச்சுட்டான், வரவு நல்வரவாக என்று சொல்லி மதிப்பு கொடுப்பார். எந்த அளவுக்கு இந்த நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்ணியப்படுத்தினாங்கன்னு சொன்னா, ரமலானுடைய மாதம் சபருடைய பாங்கு சொல்லுவாங்கல்ல, இந்த சபருடைய பாங்கு நேரத்துல
சகர் நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. சொல்றாங்க, சகருடைய நேரத்துல பிலாலுடைய பாங்கு சத்தத்தை கேட்டால் நீங்க என்ன செய்யுங்க, சகரை ஓதுங்கள். சுபகுடைய அந்த நேரம் வந்ததும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் பாங்கு சொன்னால் நீங்கள் நோன்புடைய நேரத்தை பிடியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாங்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பையும் இந்த நபி தோழருக்கு கொடுத்தார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அந்த பள்ளிவாசலுடைய பொறுப்பு யாருக்கு இருக்கும்னா இவர்கிட்ட கண் தெரியாது, ஆனா இமாமத்து செய்வார், குர்ஆனை அழகாக ஓதுவார், இறையச்சத்தில் அதிகமாக அனைவருக்கும் முன்னிலை நின்றவர். நபிகள் பெருமானார் அவர்கள் போர்க்களத்திற்கு செல்லுகின்ற போதெல்லாம் ரசூலுல்லாஹ் இவர் கேட்பார், என்னையும் போர்க்களத்துக்கு கூட்டு போங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நானும் போர் செய்ய விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த நிலையில நீ எப்படி போர் செய்யல, பள்ளிவாசலை பார்த்துக்கோ, பள்ளிவாசல பாங்கு சொல்லு அப்படிங்கிற பொறுப்பை இஸ்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல நாம பெற வேண்டிய இன்னொரு பிடிக்கணும் தெரியுமா, மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை மிக முக்கியமான தாஜியாக அந்த பகுதியில் நியமித்தார். ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும் பொழுது மதீனாவுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் செல்வதற்காக 2 பேரை நியமித்தார்கள். உசைபின் உமைர் என்ற நபி தோழர், இன்னொருத்தர் யாரு, இந்த கண் பார்வை தெரியாத இவர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற இந்த நபி தோழர் போய் இஸ்லாத்தை சொல்லுவார். இஸ்லாத்தை சொல்லி பரப்பி, கண் தெரியாது ஆனா தாவா பண்ணி நடக்கும், பாங்கு சொல்லுவாரு, குர்ஆன் அழகா ஓதுவாரு, இமாமத்து செய்வாரு, எல்லா நன்மையான காரியங்களையும் முன்னிலையில யார் இருப்பா, இந்த கண் தெரியாத நபி தோழர் இருப்பார். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது பெரும் கூட்டமாக பெரும் படையாக ரசூலுல்லாஹை வரவேற்றார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்பு யார் இருந்தால் கண் தெரியாத இந்த நபர் அதிகமான மக்களிடத்தில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து தாவா செய்து மக்களை அழைத்து கொடுத்தார். ஒரு நேரம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பள்ளிவாசலில் தொழுகைக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கும், கண் தெரியாதவர் பள்ளிவாசலில் தொழுகையில் நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறது, நான் வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள் கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உண்மையிலேயே அனுமதி கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும், கால் இல்ல, நடந்து வர சிரமப்படுவாரு, அனுமதி வச்சுக்கோ அப்படின்னா, கண் தெரியாது வீட்டில இருந்து பள்ளிக்கு வருவதற்கு சிரமப்படுவார், அனுமதி கொடுக்கலாம். ஆனால் இந்த நபி தோழருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டு மறுபடி கேட்கிறாங்க, பாங்கினுடைய சப்தம் உனக்கு கேட்கிறதா? அவர் சொல்றாரு, ஆமா ரசூலுல்லாஹ். அப்படியானால் தவறுந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்துவிடு. கண் தெரியாதுன்னாலும் அவங்க எப்படி பள்ளிவாசல் வருவாங்க, எப்படியாவது தேடி பிடிச்சு அந்த நேரத்துல ஆஜராகும். இதுல நமக்கு இவ்வளவு பெரிய படிப்பனை இருக்கு. நம்ம வீட்டை சுத்தி நம்மளுடைய தெருக்களை சுத்தி 10 பள்ளிவாசலுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கு. எல்லா பள்ளிகளிலும் பாங்குடைய சத்தம் கேட்குது. அந்த பாங்குடைய சத்தம் கேட்டதற்கு பின்பும் தொழுகைகளை எவ்வளவு அலட்சியமாக இருக்கும். இன்னும் சில பேர் நாமளாக முடிவெடுத்து கொள்கிறோம், எல்லா தொழுகைகளையும் வீட்டிலே தொழுதுக்கலாம், எந்த தவறு கிடையாது. அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லவே இல்லை. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, மழை காலம், மற்ற நேரங்கள் நோய்வாய்ப்பட்டு கிடந்தால் மாத்திரம்தான் வீட்டில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது தவிர பாங்கினுடைய சப்தம் கேட்டுவிட்டால் பள்ளிவாசலுக்கு வரும். இந்த நபி தோழர் எவ்வளவு சிரமம் எடுத்து பள்ளிவாசலுக்கு வந்திருப்பார், அந்த தொழுகையை நிறைவேற்றிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதனாலதான் இதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தார். அதே மாதிரி இவருடைய நியத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு நிறைவேற்றி வைக்கிறான்னு பாருங்க. இவருடைய நியத்து என்ன, எல்லா நன்மையையும் நாம முன்னிலை பெற்றுட்டோம், அல்லாஹ்வுடைய பாதையில நாம உயிரை மட்டும்தான் விடல. இதை நாம எப்படியாவது நிறைவேற்றணும். அந்த நியத்து மாறவே இல்லை. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க,
அதுக்கப்புறம் அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலம் வருது. அவருடைய எண்ணம் நியத்து அப்படியே இருக்கிறது. அப்புறம் உமர் அவருடைய ஆட்சி காலம் வருது. அந்த ஆட்சி காலத்துல பாரசீக மன்னர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே போர் பிரகடனம் அறிவிப்பு செய்யப்படும். அப்பொழுது இந்த நபி தோழருடைய உள்ளத்துல ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹதீஸ்களை பதிவு செய்தவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அன்-நிசா என்ற அத்தியாயத்துல 95வது வசனத்துல ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுகிறார். போர்க்களங்களுக்கு சென்று அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களுக்கும் வீட்டிலே அமர்ந்து கொண்டு அது அந்த எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கும் நன்மைகளில் வித்தியாசம் உண்டு, இருவருக்கும் மத்தியில நன்மைகளில் விளக்கத்தாலும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாரு. அப்ப இந்த நபி தோழர் ரசூலுல்லாஹ்வை கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் போருக்கு வர தயாராக தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரிழந்ததற்கு தயார். ஆனா அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி சொல்றானே, போர்க்களங்கள்ல அல்லாஹ்வுடைய பாதையில உயிரிழந்தவங்களும் வீட்டுல இருக்கவங்களும் சமம் கிடையாது, அவர்களுக்கு தர்ஜா உயர்ந்தது சொல்றானே, அந்த நன்மை என்னால் அடைய முடியாதா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவராகவே இருக்கிறார். இவருக்காகவே அல்லாஹ் இன்னொரு வசனத்தை இறக்கிறார். என்ன வசனம்? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாம மதீனாவுல இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்வதற்கு செல்லும் பொழுது, பள்ளத்தாக்குகளை நாம தாண்டும் பொழுது, அந்த பகுதியை அடையும் பொழுது நம்மளோடு சில சகோதரர்களும் வந்தடைகிறார்கள், ஆனால் அவர்கள் இந்த களத்தில் இல்லை, மதீனாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவர் எண்ணத்துல வச்சிருக்கிறாரு, ஆனா களத்துக்கு வர முடியல. ஆனா நன்மைகள் கூறாம இவர் அங்கே இருந்து கொண்டே அறுவடை செய்கிறார். அல்லாஹ் இவருக்கு ஒரு வாய்ப்பை எப்ப கொடுத்தாங்கன்னா, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல பாரசீக மன்னர்களுக்கும் உமர் ரலியல்லாஹுடைய இந்த படைக்கும் பெரிய ஒரு போர் நடைபெறுகிறது. முர்தத்தாகி போனவர்கள் காதிசியா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போர் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் பெரும் படையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஈக்குவலாக நாம போர் செய்ய வேண்டும் என்றால் பெரும்பான்மையான மக்கள் இதுல கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போர் அறிவிப்பு செஞ்ச உடனே இவர் என்ன செய்றாரு, உமர் ரலியல்லாஹு போய் அனுமதி கேட்கிறார். உமர் அவர்களே, நான் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சிக்கு தயாராகிவிட்டேன், என்னுடைய மனதிலே என்னுடைய எண்ணத்திலே நியத்திலே அது உதிர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த போரிலாவது எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரியே கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு கண்ணு தெரியாதனால எதிரிகளை கண்டு நான் பயப்படவும் மாட்டேன், எங்கேயும் போய் ஓடி வெளியவும் மாட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விடக்கூடிய வரைக்கும் நான் ஒரு பொறுப்பை சரியாக இறுதி வரை நிறைவேற்றுவேன், அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்கிறாங்க. உடனே இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கிறது, அதை அவரே தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறார். போர்க்களத்துல போய் எதிரிகளோட சண்டையிட்டு நாம என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரியான களத்துல இறங்கி போராட முடியாது அப்படிங்கிறதுனால அவரே ஒரு பணியை தேர்வு செய்திருக்கிறார். போர்க்களத்திலே போர் கொடி தூக்கக்கூடிய அந்த பணியை என்னிடத்துல கொடுங்க, என்னிடத்துல இருந்து யாரும் பிடிந்து செல்ல முடியாது, எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த கொடியை விட்டு விட்டு நான் ஓடிவிடவும் மாட்டேன் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து கொடுக்கிறார். இவர் என்ன செய்றாரு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அவர்கள் அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு எதிரிகளுடைய படைக்கு இவரும் முஸ்லிம்களுடைய படைக்கு மத்தியில் நடுவுள்ள போர் கொடியை தூக்கி கொண்டு இருக்கிறார். போர் ஆரம்பமாகிறது, சண்டை நடக்கிறது. 4 நாட்கள் நடைபெற்ற சண்டை இறுதியாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அப்போதுதான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் எல்லாமே கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்ப எல்லா ஜனாசாவையும் சரி பண்ணுவாங்கல்ல, தேடுவாங்கல்ல, யார் யார் இறந்திருக்கா, நம்ம மக்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, சகிதாக்கப்பட்டிருக்கிறாங்க என்று தேடும் பொழுது
இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற இந்த நபி தோழர் அந்த கொடியை பிடித்தவராகவே என்ன செஞ்சிருக்கிறார், மரணிச்சிருக்கிறார். ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது கண்கவனம். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கண் தெரியாத ஒரு நபி தோழர் அவர் செய்த இந்த பெரிய தியாகத்தினால்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. இது மாதிரி நிறைய நபி தோழர்கள் தன்னுடைய உயிரை, உடமையை, பொருளாதாரங்களை இஸ்லாத்திற்காக வாரி வழங்கி அவர்களுடைய உயிரின் மேல்தான் இந்த இஸ்லாம் பல்கி பெருகியிருக்கிறார். இவ்வளவு தியாகம் செஞ்ச இந்த மார்க்கத்துல நாம உட்கார்ந்திருக்கிறோம் இல்லையா? நாம என்ன செஞ்சோம் இந்த இஸ்லாத்திற்காக? இஸ்லாத்துல பிறந்தாலே நாம வெற்றி அடைந்துருவோமா? கிடையாது. இஸ்லாமிய வாழ்வியல் முதல்ல நமக்கு வரணும். இரண்டாவது, இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் என்ன அர்ப்பணம் செய்திருக்கிறேன் என்ற அந்த கேள்விக்கு நாம தயாராகும். அதனாலதான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு காலம் தாவா பணி செஞ்சாங்க, மக்கள் கூட்டமாக வந்தாங்கன்னு இல்ல, ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து நபி தோழர்கள் செய்த அழைப்பு பணியின் காரணமாகத்தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரிழந்த காரணத்தினால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலக அளவில் பல்கி பெருகிருக்கிறது. அப்ப இது போன்ற தியாக உணர்வு, அர்ப்பணிப்பு சிந்தனை, இது போன்ற ஈமானுடைய பிடிப்பு, இறையச்சத்தில் மேலோங்கக்கூடிய இந்த நிலை நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் இஸ்லாமிய அடிப்படையில நடக்கலன்னா இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் உண்டா? அல்லாஹ்வே சொல்றான், இது நிர்பந்தம் கிடையாது. உனக்கு நான் அறிவுரை சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் அறிவுரை சொல்றேன், இது நிர்பந்தம் கிடையாது. நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு வெற்றி, நீ நன்மைகளை சேகரித்தால் உயர்தரமான ஜன்னத்தை பிரவேசம் செய்யக்கூடிய அந்த சுவனத்திற்கு செல்வாய் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கிறான். அந்த அறிவுரை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக, இஸ்லாத்தில் இருந்து இன்னும் பிற மக்களுக்கு அழைப்பு பணி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என கூறி இந்த முதல் முறையை முடித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல பணிகளை நாம் செய்து கொண்டு வரோம். அதுல முக்கியமாக சமுதாய பணிகள் நாம் கையில் எடுத்து செய்வதற்கு அடிப்படை காரணமே இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிவுரை சொல்கிறார், அத்தீனு நஸீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அந்த ஹதீஸை மையமாக வைத்துத்தான் நாம் ஒவ்வொரு சமுதாய பணிகளையும் செய்து கொண்டு வரும். ஒரு அரசியல் கட்சியோ அல்லது மற்ற இயக்கங்களோ எந்த ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு ஆதாயங்களை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள், உலக ரீதியாவோ ஏதாவது ஒரு விஷயங்கள். ஆனால் இந்த மார்க்கத்தினுடைய நலன் பிறருக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாம பல சமூக பணிகள் செய்கிறோம். அதுல ஒன்று மருத்துவ முகாம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை ஜாஸ்மின் மகாலயத்தில் நடைபெற இருக்கிறது. 2 மருத்துவர்கள் வர்றாங்க. ஒருவர் ஆசிக் அவர்கள், சர்ஜிதா என்று சொல்லக்கூடிய மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர், ஒரு ஆண் மருத்துவர் வர்றாங்க. இன்னும் நாம சமூகத்தில் எத்தனையோ பேர் அதாவது மருத்துவத்துக்கு செலவு பண்ண முடியாத நிலையில கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்கள் கூட இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இதுலயும் நமக்கு அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான், சிஃபா வைத்திருக்கிறான் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.